கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வீட்ல வந்து ஃப்ரிட்ஜ் தொடும்போது லைட்டா விறுவிறுன்னு ஷாக் அடிக்கிற மாரி இருக்கு. அதேமாரி வாட்டர் ஹீட்டர் போடும்போது, தண்ணிலாம் சுறுசுறுக்குன்னு ஒரு மாரி இருக்கு. வீட்ல பாத்ரூம்ல டேப் ஆன் பண்ணலாம் கொஞ்சம் பயமாவே இருக்கு ஷாக் அடிக்குன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் என்னன்னு வந்து செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி ஃபால்ட் வந்து ரெகுலரா வரல. திடீர்னு வரும், திடீர்னு சரியாயிடும் அதுவே, அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருந்தேன். இந்த மாரி ப்ராப்ளம் வருதுன்னும்போது, வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு பொருள் வந்து ஃபால்ட் ஆனாலும், அவங்க சொல்ற மாரி ஷாக் அடிக்கிற மாரி இருக்கும். அது எந்த பொருளா வேணா இருக்கலாம். வாஷிங் மிஷினா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், வாட்டர் ஹீட்டரா இருக்கலாம், இல்ல ஓவன் எதா வேணா இருக்கலாம். அவங்க வீட்ல இருக்க எல்லா பொருளும் ஆன் பண்ணி செக் பண்ணியிருந்தேன். அவங்க சொல்ற மாரி எதுவுமே இல்ல. இருந்தாலும் அவங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, திடீர்னு கரெக்ட்டா இருக்கும். திடீர்னு இந்த மாரி ப்ராப்ளம் வரும்ன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம வந்து இந்த வீட்ல எர்த் கரெக்ட்டான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் அவங்க வீட்ல இருக்க ப்ளக் பாயிண்ட்லாம் டெஸ்ட்லாம் போட்டு செக் பண்ணியிருந்தேன். எர்த் கரெக்ட்டா கனெக்ட் ஆவல. அப்போ மெயின் எர்த் கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அந்த வீடு கீழ வந்து செக் பண்ணியிருந்தேன். இந்த வீட்லேருந்து முதல்லயே 2 நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மோட்டர்லாம் துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதே வீட்ல தான் இந்த ஃபால்ட்டும். மெயின் போர்ட்ல வந்து செக் பண்ணிட்டு எர்த் எங்கேருந்து போட்டுருக்காங்கன்னு செக் பண்ணேன். தர ஃபுல்லா கிரைனைட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து கட்டிங் வச்சிருந்தாங்க ஸ்கொயரா. அந்த இடத்த நீக்கி பார்த்துருந்தேன். அந்த இடத்துல எர்த் கம்பி இருக்கு. அதில செக் பண்ணதில பார்த்தீங்கன்னா, ஆக்ரா போட்டு எர்த் பைப் உள்ள தள்ளியிருக்காங்க. அதுக்கு வர காப்பர் கம்பிய வந்து அந்த பைப்புக்கு மேல் சைடு வந்து போல்ட் நட் போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. அது உள்ள போடுற இரும்பு பைப்பு ஃபுல்லா துரு புடிச்சிட்டு கட் ஆயிட்டு இருக்கு. நான் கை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இன்ச் பீஸ் வந்து அந்த துருவ புடிச்சு, அந்த இரும்பு பைப் ஜிஐ பைப் வந்து தனியா வந்துருச்சு. இப்ப இந்த பைப்ப உள்ள தள்ளிட்டு கறிவேப்பிலாம் கொட்டியிருப்பாங்க. இந்த பைப் அடிச்சுட்டு, மேல இந்த காப்பர் கம்பிய கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பைப் வந்து கட் ஆயிட்டு இருக்கு. அதனால எர்த் சரியா கான்டாக்ட் கிடைக்கல இந்த வீட்டுக்கு. அதனாலயும் இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த கஸ்டமர கூப்பிட்டு காமிச்சிருந்தேன். வீட்ல இருக்க லேடீஸ் ஃபால்ட்டுக்காக கூப்பிட்டாங்க. இது ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு சொன்ன உடனே, உடனே அவங்க வீட்ல இருக்க ஜென்ஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா, சரி இந்த வீட்டுக்கு இன்ஜினியர கூப்பிட்டு, இந்த வீடு கட்டி இப்ப தான் ஒரு 6, 7 வருஷம் தான் ஆகுது. அந்த இன்ஜினியரையே கூப்பிட்டு இத சரி பண்ணி சொல்றேன்னு சொல்ட்டாரு. இதே இந்த வீட்ல வந்து எர்த் பைப் போடும்போது, அந்த மேல கனெக்ட் பண்ண காப்பர் கம்பிய, அடி சைட்லேருந்து பைண்ட் பண்ணினே வந்துட்டு போட்டிருந்தாங்கன்னா காப்பர் கம்பிய, இந்த பைப்பே கட்டா இருந்தாலும், இந்த காப்பர் கம்பி வந்து பூமிக்கு அடி சைட்லேருந்து வந்திருக்கும். நம்மளுக்கு எர்த் வந்து கரெக்ட்டா கிடைச்சிருக்கும். எல்லா எலக்ட்ரிஷியனும் இந்த மாரி பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் இந்த மாரி போட்டுறாங்க. எப்பவுமே எர்த்துக்கு ஹோல்ஸ் போட்டு அடியிலேருந்து பைப் போட்டு எடுக்கும்போது, காப்பர் கம்பிய வந்து அந்த அடி சைட்லேருந்து பைண்ட் பண்ணின்னு வந்துட்டு, உள்ள எடுத்துன்னு வரது நல்லது. இந்த காப்பர் கம்பி தான் வந்து பூமியிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு, மெயின் போர்டு கிட்ட எர்த் லிங்க் ஒண்ணு போட்டு, இந்த காப்பர் கம்பிய அதில ஏத்திருவோம். அதுக்கப்புறம் இந்த லிங்க்லேருந்து ஒயர் எடுத்துன்னு ஒரு ஒரு வீட்லயும் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது, நம்ம வீட்டு உள்ள வச்சிருக்க ஒரு ஒரு ஸ்விட்ச் போர்ட்ல இருக்க ப்ளக் பாயிண்ட்லயும், சாக்கெட்ல ஃபேஸ் நியூட்ரல் எர்த் இருக்கும். ரெட் கலர் ஃபேஸு, பிளாக் கலர் நியூட்ரலு, கிரீன் கலர் எர்த்து மேல இருக்கிறது. இந்த எர்த்து தான் வந்து நம்ம பில்டிங்கில இருக்க பூமியிலேருந்து வர ஒயர் இது. நம்ம வீட்டுள்ள இருக்க எல்லா ப்ளக் பாயிண்ட்லயும் இந்த ஒயர் தான் கனெக்ட் ஆவுது. இந்த கம்பியிலேருந்து தான் லைன் வந்து கனெக்ட் ஆவுது. எல்லா சாக்கெட்டுக்கும். இப்போ இந்த பில்டிங்கில இந்த எர்த் பைப் கட் ஆயிடுச்சு. அப்போ இந்த வீடு ஃபுல்லாவே எர்த் இல்ல. எர்த் இல்லன்னும்போது இந்த மாரி ப்ராப்ளம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க.